மறுமுகம். இது மறைக்கப்பட்ட முகம். எந்த ஒன்றும் அதன் மறுபுறத்தில் வேறொன்றை கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, தஜ்ஜாலினுடைய வருகை என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த 3 பாகங்களையும் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தஜ்ஜால் வேறு, அவனுடைய ஃபித்னாக்கள் வேறு. தஜ்ஜால் வருவதற்கு முன்பாகவே அவனுடைய ஃபித்னாக்கள் தொடங்கிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த தலைப்பின் கீழே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பாகம் 4ல் நம்முடைய காலத்தில் நாம் வாழக்கூடிய பகுதியில் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் நம்மை எவ்வாறு பாதித்திருக்கிறது, அந்த ஃபித்னாக்களை கண்டறிந்து அதிலிருந்து வெளியேறுவதற்கு அல்லாஹுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நாம் வாழக்கூடிய பகுதியில் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் எவ்வாறு நம்மை பாதித்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 2 விதமாக சொல்லலாம். 2 விதங்களில் 90% மக்களை பாதித்திருக்கிறது. மிகப்பெரிய பணக்காரர்களை தவிர அவர்களை வேறு ஒரு ரூபத்தில் அவை பாதிக்கும். 90% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனும் பொழுது அதில் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் அடங்குவார்கள். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் அடங்கக்கூடிய அந்த 2 மிகப்பெரிய ஃபித்னாக்கள் எது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 1 கல்வி முறை, 2வது மருத்துவ முறை. இந்த 2 ஃபித்னாக்கள் மூலமாக அதிகப்படியான மக்கள் இன்று மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். இன்று நாம் இந்த 4வது பாகத்திலே கல்வி முறையை எடுத்துக்கொள்வோம். கல்வி என்றால் என்ன, அவற்றின் முக்கியத்துவம் என்ன, அது நம்மை எந்த நிலையில் கொண்டு போக இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த கல்வியில் புகுந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் எது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அரபியில் இல்ம் என்றும் தமிழில் கல்வி என்றும் பொருள் தரக்கூடிய வார்த்தையை தான் அல்லாஹு தாலா குரானில் பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாஹு தாலா குரானில் கல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கு, அந்த இல்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தரக்கூடிய பொருளை நாம் பார்ப்போம். 4வது அத்தியாயம் 162வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அவர்களில் கல்வியில் உறுதி உடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய வேதத்தை நம்புவதும், அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்வதும், தொழுகை நிலைநிறுத்துவதும், ஜக்காத்து கொடுப்பதும், நல்ல அமல்கள் செய்கிறதெல்லாம் எதில் வந்துடும்? ஈமான் கொள்வதெல்லாம் கல்வியில் வருவதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். 16வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, பின்னர் கியாம நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான். எவர்களை நீங்கள் எனக்கு இணையான தெய்வங்களாக்கி அவர்களை பற்றி முஹ்மின்களிடம் பிணங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என அவர்களிடம் கேட்பான். அப்போ ஈமான் கொண்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நிச்சயமாக இன்று இழிவும் வேதனையும் காபிர்கள் மீது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஸோ கல்வி அறிவு அப்படிங்கிறத பற்றி இங்கே அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹுவுக்கு இணையான தெய்வங்கள் இல்லை என்பதை அறிந்திருத்தலும், அல்லாஹுவினுடைய தன்மையை பற்றி அறிந்திருப்பதையும் பற்றி தான் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுறான். இதே போல் அடுத்த ஒரு வசனம் 16வது அத்தியாயம் 70வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, உங்களை படைத்தவன் அல்லாஹு தான், பின்னர் அவனே உங்களை மரணிக்கவும் செய்தான். இதை கல்வி அறிவாக சொல்கிறான். நம்மளை படைத்தவன் அல்லாஹு தான் என்பதை அறிவதும், அவனே நம்மளை மரணிக்க செய்வான் என்பதை அறிவதும் கல்வி அறிவு என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். 19வது வசனம் 43வது என்ன சொல்கிறான்னா, என் அருமை தந்தையே, மெய்யாகவே உங்களிடம் வந்திராத கல்வி ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கிறது. இது இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னது. அப்போ என்ன இங்கே சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வராத கல்வி ஞானம் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு அல்லாஹ் இங்கே இப்ராஹிம் நபியை பற்றி குறிப்பிடும் பொழுது, அவங்களுக்கு என்ன கல்வி ஞானம் வந்தது? இறைவனை தேடுவது. இறைவன் இது அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு தெளிவான முடிவை எடுத்து, இது எல்லாவற்றையும் படைத்த இறைவன் நிச்சயமாக ஒருவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தாங்க. ஸோ இறையை உணர்தல், இறைவனை அடைதல், இறைவனுடைய தன்மைகளை உணர்வதையே கல்வி அறிவாக அல்லாஹு தாலா இதுக்கு முன்னால் சொன்ன வசனங்களிலும் சரி, இந்த வசனங்களிலும் சரி, இதையே நிரூபிப்பதற்காக நமக்கு எடுத்து காட்டுகிறான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 20வது வசனம் 114 அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஆகவே உண்மை அரசனாகிய அல்லாஹுவே மிக உயர்ந்தவன். இன்னும் நபியே, உமக்கு குரானின் வகி அறிவிக்கப்பட்டு அது முடிவதற்கு முன்னதாகவே குரானை ஓத நீர் அவசரப்படாதீர். இறைவா, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக
அப்படின்னு நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்னென்னா கல்வி ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே குரானை படிப்பதும் அந்த குரானை முழுமையாக படிப்பதும் அந்த குரானை விளங்கி கொள்வதையும் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், கல்வி ஞானம்ங்கிறான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 21வது அத்தியாயம் 74வது வசனத்தில், இன்னும் லூத்தையும் நபியாக்கி நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். அருவருப்பான செயல்களை செய்து கொண்டிருந்தவர்களை ஊரை விட்டும் அவரை நாம் காப்பாற்றினோம். நிச்சயமாக அவர்கள் மிகவும் கெட்ட சமூகத்தினராகவும் பெரும் பாவிகளாகவும் இருக்கின்றனர். இங்கே லூத் நபிக்கு அல்லாஹ் தஆலா கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்ததாக சொல்கிறான். அவங்களுக்கு என்ன கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டது? அந்த காலத்தில் ஓரின சேர்க்கை மக்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்கள அதிலேருந்து தடுத்தாங்க. நீங்கள் பெரும் பாவிகளாக இருக்கிறீங்க, கெட்டவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் தவறு செய்கிறீங்க, என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், தயவு செய்து இந்த கெட்ட பாவங்களை விட்டு விடுங்கள் அப்படின்னாங்க. அவங்களுடைய கல்வி ஞானம் இங்கே எதுனா இது தவறு என்பதை உணர்ந்திருந்தார்கள். இன்று சர்வ சாதாரணமாக மழுங்கி போய் கிடக்கிறது. அதை சரி என்று வாதிடுவதற்கு ஒரு கூட்டம், லூத் நபி காலத்தில் வாழ்ந்த கூட்டம் இன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இது தவறு என்பதை, எது தவறு என்பதை உணர்வதும் ஒரு கல்வி அறிவு, எது சரி என்பதை உணர்வதும் ஒரு கல்வி அறிவு. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா 21வது அத்தியாயம் 79வது வசனத்தில் தாவூது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். தாவூது நபிக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவங்களுக்கு என்ன கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, காற்று வசம் இருந்தது, பறவைகள் வசம் இருந்தது. காற்றுடன் பேசி அந்த காற்றை தான் விரும்பிய இடத்திற்கு அந்த காற்று அவரை அழைத்து போகும். அந்த அளவுக்கு தெளிவான ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு பறவை அவர் சொல்கிறதை கேட்கும். இது ஒரு ஞானம், இது ஒரு அறிவு. இதுபோல் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தவை எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடியதாகவும் அவை பேசுவதை இவர்கள் உணரக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இது ஒரு கல்வி ஞானம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 31வது அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போதிய கல்வி அறிவு இல்லாமல், நேர்வழி இல்லாமலும், ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹுவை குறித்து தர்க்கம் செய்கிறார்கள். இங்கே கல்வி அறிவு இல்லாதவர்களாக யாரை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான்னு சொன்னால், நேர்வழி இல்லாமல் இருக்கவங்க, ஒரு ஒளிமிக்க ஒரு வேதம் இல்லாமல் இருக்கிறவங்க, அதாவது அந்த வேதத்தை சரியாக படிக்காதவர்களையும் அவை குறிக்கும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கிறாங்க. அவன் இருக்கிறானா இல்லையா, அவன் இருந்தால் எப்படி இருப்பான், அவன் இருந்தால் எங்களுக்கு காட்டுங்க. இது போன்ற ஒரு முட்டாள்தனமாக பேசக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கிறான்னா, கல்வி அறிவு இல்லாதவர்கள், கல்வி ஞானம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். 34வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, எவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டுள்ளதோ அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவனை அறிவதும் இறைவனினுடைய நேர்வழியை அறிவதும் கல்வி ஞானம் அப்படின்னு இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான். அப்போது அல்லாஹுவை அறிவதும் அல்லாஹுவைனுடைய நேர்வழியை தேர்ந்தெடுத்து அவற்றில் போவதும் கல்வி ஞானமாக இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்போ நாம் பார்த்த இந்த குர்ஆனுடைய வசனங்களில் ஒரு 10 வசனங்களுக்குள்ள நம்ம பார்த்துருக்குறோம். இது இல்லாமல் இன்னும் அதிகப்படியான வசனங்கள்லையும் கல்வியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த 10 வசனங்களை நாம் எடுத்துக்குவோம். வரிசையாக எடுத்த இந்த 10 வசனங்கள், இந்த 10 வசனங்கள்லையும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, கல்வி ஞானம் அப்படிங்கிறது அல்லாஹுவை அறிவதும் அவனுடைய தன்மைகளை அறிவதும், இவற்றையெல்லாம் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நமக்கு செய்ய சொன்னதை செய்வதும், இதைத்தான் கல்வி அறிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ அல்லாஹ்ங்கிறது யார், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய தன்மை என்ன, அவன் எவ்வாறு செயல்படுகிறான், அவன் படைப்பது எது, படைத்த அவன் எவ்வாறு மரணிக்க செய்கிறான், படைப்பவனும் அவனே, மரணிக்க செய்பவனும் அவனே, நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளை உருவாக்குவான், அங்கு இந்த உலகத்தை பற்றியான கேள்விகள் இருக்கும், நபி அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன, அவர் எதை எடுத்துரைத்தார், இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நாம் கற்றுக்கிறத அல்லாஹு தஆலா கல்விங்கிறான். இதை நாம் இந்த குர்ஆன்லேருந்து தெளிவாக நாம் உணர முடியும். அல்லாஹுவை உணர்வதும் அவனுடைய தன்மைகளை உணர்வதும் அவன் கற்றுத்தந்தவைகளை நாம் செயல்படுத்துவதுமே உண்மையான அறிவு என அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதை நாம் ஹதீஸ்கள்லையும் பார்க்கலாம். புகாரியில் 2406வது ஹதீஸு, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அவங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. அந்த பெண் விதவையா அல்லது கன்னியான பெண்ணா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, விதவை தான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கும்போது, ஏன் இன்னும் ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, இன்னும் அதிகப்படியான சந்தோஷம் இருந்திருக்கலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், எனக்கு தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாதவங்க, சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதனால் ஒரு அனுபவமுள்ள ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய தங்கச்சிகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவும்
வாழ்ந்த அனுபவமுள்ள ஒரு பெண்ணையே நான் மணமுடித்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கல்வியை கற்றுக் கொடுக்குறதுனா இங்கே என்ன அப்படிங்கும்போது, நம்ம இந்த உலக கல்வி மார்க்க கல்வின்னு ரெண்டாக பிரித்து வச்சுட்டு, மார்க்க கல்விங்கிறது மறுமைக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரியும், அங்கே தான் தேவைப்பட போகுது அப்படிங்கிறதும், உலக கல்விங்கிறது இங்கே உழைச்சி சாப்பிட்றதுக்கு தேவைப்பட போகுதுன்னும் நாம் புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். ஆனால் இங்கே அங்கே ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு அனுபவமுள்ள ஒரு பெண் கல்வியை கற்றுக் கொடுப்பாள். இங்கே கல்வி என்பது எதை குறிக்கும்னா, அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தன்மைகளை பற்றியும், அவன் நமக்கு கொடுத்தவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றியும், அவனுடைய செயல்முறைகள் என்ன என்பதை பற்றியும், நாம் எவ்வாறு வாழ வேண்டும், கணவனுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவுகளை எவ்வாறு பேண வேண்டும், அந்நியர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அக்கம் பக்கத்து வீட்டார்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இப்படிங்கிற விஷயங்களை கற்றுக் கொடுக்குறத கல்வி அப்படிங்கிற மாதிரி தான் சஹாபாக்களும் பார்த்துருக்குறாங்க. ஸோ கல்வி என்பது இதுதான் என்பதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாகவும் பார்க்கலாம். அடுத்த ஒரு ஹதீஸை பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணுவாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. ஆனாலும் சபையில் கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார வைப்பாங்க. உட்கார வைக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, எங்களுக்கும் இது போன்ற வயதுடைய குழந்தைகள் இருக்காங்களே, அவங்களையும் நீங்கள் அனுமதிக்கலாமே அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, இவர் ஒரு கல்வியாளர், சிறந்த கல்வியாளர் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே கல்வியாக எது குறிக்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய ஞானம். அப்போ தான் சூரா அன்-நஸ்ர் 110வது அத்தியாயத்தை ஓதி காட்டி, இதை நீங்கள்லாம் இப்படி சின்ன பையன் அவருன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. மக்கானுடைய வெற்றியை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேறு அர்த்தங்கள் சில பேர் தெரியலைங்கிறாங்க. அப்போ தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை குறித்தது, அவர்கள் நம்மை விட்டு போக போகிறார்கள் அப்படிங்கிறத குறித்தது. அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான், இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, நீங்கள் புறப்பட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிறத குறிப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீர்கள் அவர்களுடைய கல்வி அறிவை அப்படின்னாங்க. இங்கே கல்வி அறிவாக எது பார்க்கப்பட்டதுன்னா, குர்ஆனை புரிந்திருப்பது. இந்த ஹதீஸ்லேயும் நமக்கு தெளிவாக தெரியும், உண்மையான கல்வி அறிவு என்பது குர்ஆனை முழுமையாக புரிந்திருப்பது. அதே போல் முஸ்லீமில் 1476வது ஹதீஸு உபை பின் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் முன்திர், இதே வேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்துவமானது என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அறிந்தவர்னு மீண்டும் கேட்குறாங்க. மீண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அறிந்தவர்ங்கிறாங்க. மீண்டும் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டுறாங்க. 2வது அத்தியாயம் 255வது வசனத்தை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய நெஞ்சில் ஒரு அடி செல்லமாக அடிச்சுட்டு, அல்லாஹுவின் மீது ஆணையாக உமது கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் அபுல் முன்திரே அப்படிங்கிறாங்க. இங்கே கல்வியாற்றலாக என்ன செய்யப்பட்டது? குர்ஆனில் எது மகத்துவம் மிக்கது, எது நமக்கு போதனை அளிக்கிறது, எது மறுமையை பற்றி பேசுகிறது, எது முத்தசாபிகாத்தான வசனங்கள், எதை நாம் இந்த உலகத்தில் ஃபாலோ பண்ணணும், இந்த காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய வசனங்கள் எது, இதனுடைய அர்த்தம் எதை நமக்கு உணர்த்துகிறது, இவ்வாறான விஷயங்களை இந்த குர்ஆனிலேருந்து தெளிவுபட்டிருப்பதை கல்வி அறிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு காட்டுறாங்க. புகாரியில் 80, 81, 82, 85 இன்னும் நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு முன்னறிவிப்புன்னு கூட சொல்லலாம். கல்வி மக்களிடமிருந்து மறைந்து விடுவதும், அறியாமை நிலைத்து விடுவதும், மது அருந்தப்படுவதும், வெளிப்படையாய் விபச்சாரம் நடப்பதும் மறுமை நாளின் அடையாளங்களில் சிலவாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படிங்கிற ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் நமக்கு தர்றது என்னென்னா, கல்வி மக்களிடமிருந்து மறைந்து விடுவது. இப்போ கல்வியாக நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆனை புரிவது, அல்லாஹுவை புரிவது, அல்லாஹுவினுடைய இந்த வேத வசனங்கள் எதை நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறத புரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை உணர்ந்து அல்லாஹுவை உண்மையாக வணங்குவது, அல்லாஹுவை உண்மையாக வணங்குவதினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வது, மறுமை நாளை நம்புவது, இம்மையை நம்புவது, மரணிக்கச் செய்வதை நம்புவது, படைப்பதை நம்புவது, இவ்வாறு அல்லாஹ்வினுடைய அனைத்து தன்மைகளையும் நம்புவதை தான் இங்கே கல்வியாக பார்த்தோம். ஸோ இந்த கல்வி மக்களிடத்திலிருந்து மறைஞ்சிருச்சுன்னா என்ன வந்துடும் இங்கே சொல்கிறாங்க, மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கல்வி இன்றைக்கி மறைஞ்சிருச்சா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மறைஞ்சிருச்சு, மரணிச்சுக்கிட்டே இருக்குது. மறைஞ்சு இன்னும் ஒரு சில விடயங்கள் மட்டுமே பாக்கியாக இருக்கும் அளவுக்கு மறைந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையான கல்வி அப்படிங்கிறது அல்லாஹுவையும் அவனுடைய தன்மைகளையும் அறிவது. அவை மறைந்து விட்டால் கியாமத்து நாளினுடைய அடையாளங்களில் அதுவும் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கிறணும். இப்போ விஷயத்துக்கு போகலாம். தமிழ்
சினிமாக்களில் 1980களில் வெளியான தமிழ் திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக படத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. படித்த ஒரு இளைஞர் வேலை தேடி சென்னை செல்வதாகவும், அந்த சென்னையில் வேலை கிடைக்காம அலைஞ்சு திரிவதும், அவருடைய தகுதிக்கு மேலே உள்ளவர் இன்னும் கூட படித்தவர் அந்த ஒரு சாதாரண வேலைக்கு அங்கே வந்து நிற்பார் அப்படிங்கிற விஷயமும் 1980களிலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். இது தெரிந்த நிலையிலேயே நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை என்ன பண்ணாங்கன்னா படிக்க வச்சாங்க. ஏன்? வேலை பார்க்குறதுக்காக வேண்டி. இவ்வாறு அந்த திரைப்படம் அப்போவே உணர்த்தி காட்டியது, உங்களுக்கு வேலை கிடைக்காது, நீங்கள் ரொம்பவும் சிரமப்படுவீங்கன்னு. அதே போல் இந்த கல்வி முறையில் என்ன ஒரு பிரச்சனைனா, 1,00,000 பேர் படித்து வெளியாகிறாங்கன்னா அதில் 1000 பேர் தகுதியான வேலையை பார்க்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது 1000 பேர் வந்து வேலையில் சேர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. 1,00,000 பேருக்கு ஒரு 1000 பேர் வேலை கிடைக்குதுன்னா 99,000 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க? படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை. 100 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுக்காக 99 பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய கல்வி தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. 100 பேர் படித்து வெளியாகிறாங்கன்னா அதில் 99 பேர் வந்து நாசமாக போகிறாங்க. ஒரு ஆள் ஒரு வேலை கிடச்சி போகிறான். அது கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்லை ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனியில் நல்ல சம்பளமோ. மீது 99 பேரும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து எப்படியாவது சம்பாரிச்சா போதும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. 100 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறது சரியான கல்வி முறையா அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக மோசமான தவறான ஒரு கல்வி முறையாகத்தான் தெரிகிறது. இந்த ஃபித்னாவில் தான் இன்றைக்கி மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ 1980களில் வெளியான திரைப்படங்கள்லேயே அது காண்பிக்கப்பட்டது அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய வீரியம் அதிகமாகிட்டே போகுமா, இல்லை படித்தவங்களுக்கு வேலை அதிகமாகிட்டே போகும்னா வேலை கிடைக்காதவங்க தான் அதிகமாகிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி உலக கல்வி, மார்க்க கல்வின்னு 2ஆக பிரித்து, மார்க்க கல்வியை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும், உலக கல்வி என்பது இன்று நாம் சம்பாதிப்பதற்காகவும், நாம் குடும்பத்தை நடத்துவதற்காகவும், நம்மளுடைய செலவினங்களுக்காகவும் உள்ளதாகவும் நாம் பார்க்குறோம். இது ஒரு மிகவும் தவறான ஒரு பார்வையாகும். உண்மையான கல்வி என்பது இறைவனை உணர்வதும், இறைவனுடைய தன்மைகளை உணர்வதும், அவனை சேர்வதற்குண்டான வழிகளை தேடுவதும், அவன் தடுத்தவற்றை விட்டுவிடுவதும், அவன் ஆகுமானவற்றை நாம் செய்வதும், இவை அனைத்துமே கல்வியாக நாம் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லையும் ஹதீஸ்கள்லையும் பார்த்தோம். இது அழிஞ்சிருச்சுன்னா அது மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நடைமுறையில் இந்த கல்வி எவ்வாறு மறைக்கப்பட்டது, போலியான கல்வி முறை நமக்கு எவ்வாறு கொண்டு வரப்பட்டது, அதில் நாம் எவ்வாறு மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். காமராஜருடைய காலத்தில் அவர் ஒரு காரில் வந்துட்டு இருந்தார். அங்கே ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவனை போய் படிக்க சொன்னார். அவன் என்ன கேட்டான்? எனக்கு சாப்பாடு இல்லைன்னா நான் உடனே சாப்பாடு ஸ்கூலில் போடுறேன் வான்னு சொல்லி படிக்க கூட்டிகிட்டு போனார். அவன் போய் படித்தான். படிப்புக்கு கல்வி தந்தை அப்படி காமராஜர் ஆனார். அதுபோல் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? இது உண்மையிலேயே இது ஒரு சாதாரண உதாரணம். பார்க்கும்போது காமராஜரை வந்து கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது அப்படின்லாம் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு அது ஒரு சிறந்த ஒரு படிப்பினையாக தெரிகிறது. இவ்வாறெல்லாம் உழைத்தார் கல்விக்காக அப்படின்ட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க? பூஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளை தூக்கி நிறுத்தும் பொழுது ஒன்றுமே இல்லாத வழி இல்லாதவன் வந்து படிக்கும்போது நாம் ஏன் எவ்வளோ பணம் வச்சுருந்தோம், சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற நாம் ஏன் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு ஆர்வம் மூட்டப்பட்டார்கள். ஆனால் இதனுடைய உண்மையான விஷயம் என்னென்னா, அவன் அந்த ஆட்டுக்குட்டி மேய்ச்சிருந்தானா மூலமாக ஒரு சிறு வருமானம் அவனுக்கு கிடைத்திருக்கும். அந்த வருமானத்தின் மூலமாக தன்னுடைய உணவு தேவைகளை நிவர்த்தி செஞ்சுருப்பான். அவன் என்ன சொல்கிறான்? நான் படிக்க வந்தால் எனக்கு யார் சாப்பாடு போடுவா, உனக்கு பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு கிடைக்கும். ஸோ இவன் இப்போ படிக்க போகிறான், படிக்கிறான். 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் 10 வருஷம் படிக்கிறான். அதுக்கப்புறம் 11, 12ங்கிறாங்க. இன்னும் 2 வருஷமும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். 12 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து 12 வருஷம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். இதுக்கு முன்னாடியே 5 வருடம் வந்து வீணாகி போயிடுது. 6 வயசில் தான் ஒருத்தனை 1ஆவதுல சேர்க்க முடியும். இந்த கல்வி முறைக்காக மக்கள் வந்து அழுத்தப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 5 வயசில் ஒரு பிள்ளையை கொண்டு போய்த்து 1ஆவதுல சேர்க்குறாங்க. 5 வயசு ஆகும்போது ஸோ 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் படிக்கிறான். அங்கிட்டு 2 வருஷம் படித்தே ஆகணுங்கிறாங்க. அங்கிட்டு 2 வருஷம் படிக்கிறான். 12 ஏற்கனவே அவனுக்கு 5 வயசாகிருக்கும். 12, 5, 17 வருடம் படித்து விட்டான். 17 வருஷம் படிச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிகிரியில் சேர்ந்து வேலை பார்க்கலான்ட்டு இன்னொரு டிகிரிக்கு 3 வருஷம் படிக்க வைக்கிறாங்க. ஸோ 17, 3, 20 வருஷம் படிச்சுட்டு வேலைக்காக அலைகிறான். ஒரு வேலையும் கிடைக்கல. அவனை விட இன்னும் கூட 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி படித்தவன் அந்த வேலைக்கு வந்து நிற்கிறான்.
ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளி இருக்கிறார்கள்னு சொன்னால், அன்னைக்கு ஆட்டுக்குட்டி மேய்ச்ச அந்த சிறுவன் அந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பதன் மூலமாக தன்னுடைய முதலாளிக்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா சம்பாரிச்சிருப்பான். அந்த 10 ரூபாயை வச்சு சாப்பிட்ருப்பான். அவனை போய் நீ வேலை பார்க்காத, நீ வந்து படி, உனக்கு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய 20 வருட காலங்களை வீணடித்து அவனை என்ன பண்ணுறாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகிறான்னு சொல்லி ஆட்டுக்குட்டி மேய்க்கிற அனுபவமும் இல்லாமல், அடுப்படியில் வேலை பார்த்து சம்பாதிக்கிற அனுபவமும் இல்லாமல், சுயமாக ஒரு தொழில் செய்து பிழைக்கக்கூடிய அனுபவமும் இல்லாமல் என்ன பண்ணுறான், எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஏதோ ஒரு வேலையை தரப்போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய 20 வருஷத்தை அர்ப்பணித்து அந்த வேலையும் இல்லாமல் நாசமாகி போய் அவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட போகிறது. இந்த ஒரு ஃபித்னாவில் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா 90% மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிகப்படியான இளைஞர்களை நாம் கூப்பிட்டு கேட்டோன்னா இதுதான் ஒரு காரணமாக இருக்கும். படித்த இளைஞர்கள் தன்னுடைய அத்தாவோட அப்பாவோட மளிகை கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அத்தா செய்யக்கூடிய தொழிலுக்கு உதவியாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவார், அவருக்கே அந்த தொழிலில் வரக்கூடிய பணம் பத்தலை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம பிள்ளை இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. அப்படியே காலப்போக்கில் அவன் மளிகை கடையில் ஊழியன் ஆகி போயிடான், ஒரு சந்தையில் வியாபாரி ஆகி போயிடுறான், ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் டிரைவர் ஆகி போகிறான். இந்த மாதிரியான அனுபவம் அவனை படிக்காமல் இருந்திருந்தால் அவனுக்கு 5 வயசில் வீட்டில் கிடச்சிருக்கும். 10 வயசில் அவன் மளிகை கடையில் பெரிய ஆளாக இருப்பான். 12 வயசுலலாம் அவன் ஒரு தனி மளிகை கடையை வைத்து ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருப்பான். இதே போல் தான் ஒவ்வொன்று விவசாயமாக இருக்கட்டும். விவசாயத்தில் நிறைய எடுத்துக்கிடலாம். தென்னை விவசாயம், நெல் விவசாயம், எள்ளு விவசாயம், கடலை விவசாயம், உளுந்து விவசாயம், கம்பு, சோளம், கேப்பை, கோதுமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விவசாயங்கள் இருக்குது. இந்த விவசாயங்களையெல்லாம் விட்டுட்டு சுயதொழில், இந்த மர ஆசாரின்னு சொல்லுவாங்க, வெல்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் படிப்பே இல்லாத, படிப்பறிவே தேவையில்லாத, வெறும் அனுபவம் உள்ள 10 வயசுக்குள்ளே கற்றுக்கிறக்கூடிய விஷயங்களை 20 வருஷம் 25 வருஷத்தை இழந்து நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிற முயற்சி பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த வேலை தெரியாது. டிரைவிங் வேலையெல்லாம் 10 வயசில் ஒருத்தன் வண்டியை கொடுத்தோம்னா, கையை பிடிச்சி ஓட்டி கொடுத்தோம்னா 11 வயசில் அவன் ஒரு டிரைவர் ஆயிடுவான் ஒரு வருஷத்தில். இதை வந்து நம்ம இவ்வளோ படிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நாம் இதை கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபித்னா. இந்த கல்வியை நமக்கு உலக கல்வியாகவும் இது மூலமாக கலெக்டர் ஆகிடலாம், MBBS டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை உசுப்பேத்தி என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி உடம்பை ரணகலமாக்கி வச்ச கதை தான். பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளையை அனுப்பி படிக்க வைப்பதை கௌரவமாக மாற்றினார்கள். எப்போது, இந்த 1980 இந்த படம் வெளியான பொழுதே வந்து என்ன உன் பிள்ளை என்ன பண்ணுறான், இந்த இப்போ அங்கே வேலை பார்க்குறான். ஐயா வேலை பார்க்குறானா, ஏன் படிக்க போகலையா, படித்தா பெரிய ஆள் ஆகிடலாம்ல, படிக்க அனுப்பலையா, ஏன் உன்கிட்ட காசு இல்லையா, ஏன் உங்கள்கிட்ட பணம் இல்லையா படிக்க வைக்கிறதுக்கு, நீ வேலை பார்த்து அந்த பிள்ளையை படிக்க வச்சானா அந்த பிள்ளையோட வாழ்க்கையை காலி பண்ணுறிய. இந்த மாதிரியான விளம்பரங்கள், இந்த மாதிரியான திரைப்பட டயலாக்குகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய பிள்ளையை வேலைக்கு அனுப்பாமல் என்ன பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. நாசமாக போய் நிற்கிது. அதே போல் இந்த சட்டங்கள்லாம் போட்டாங்க. அந்த சட்டம் என்னென்னா, சிறுவர்களை வந்து வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். ஏன், வேலை பார்த்து அந்த வேலையை கற்றுக்கிட்டான்னா அவன் சம்பாரித்து ஒரு நல்ல ஆள் ஆகிடுவான் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது, படிக்க வைங்கன்னாங்க. படிக்க வச்சியே வேலை யார் வாங்கி கொடுத்தா, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது, எத்தனை பேர் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு வேலை கிடைக்காம அலைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான, நான் தான் சொன்னேன், 90% மக்கள் வந்து இன்றைக்கி இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெறும் 1% மக்கள் பயனடைவதற்காக 99% மக்களுடைய நேரம், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய உழைப்பு எல்லாம் வந்து மழுங்கடிக்கப்பட்டது, உறிஞ்சி எடுக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேலையை நம்பி படித்தாச்சு, இனி வேலை பார்த்தே ஆகணும். அப்படிங்கும்போது படிக்காத ஒரு பெரிய பணக்கார முதலாளிக்கிட்ட ஒரு கிளர்க்கு வேலைக்காக போய் சேர்றாங்க. அவர் ஒரு மில்லை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் ஏகப்பட்ட அரிசி நெல் மூட்டை வரும், அதை அடித்து அரிசியாக்கி விற்றுட்டு இருப்பார். அவர்கிட்ட எம்டெக் படிச்சுட்டு போய்ட்டு என்ன பண்ணுவார், அவருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பார். இதுதான் படிப்பு. இதே படிக்காட்டி அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிருப்பான். அது மூலமாக சில அனுபவங்கள் கிடச்சிருக்கும். தனக்கு ஒரு ஆடு, தன்னுடைய காசில் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கியிருப்பான். அந்த ஆட்டுக்குட்டி மூலமாக 4 ஆட்டுக்குட்டிகள் பெருகியிருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான், அவன் ஒரு ஆட்டு பண்ணைக்கு முதலாளியாக ஆகியிருப்பான். ஸோ இவ்வளவு பெரிய முதலாளி என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வேலை தெரியாத ஒரு வெட்டி பையனாக மெட்ராஸில் சுத்த வச்சுட்டாங்க. இதுதான் இந்த கல்வி முறை. இந்த கல்வி முறையை முழுமையாக ஒழித்து இந்த ஃபித்னாலேருந்து நாம் இன்னும் வெளியாகணும் அப்படின்னா, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறணும், தஜ்ஜாலுடைய ஃபித்னா அப்படிங்கிறது வந்து இங்கே முஸ்லீம்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது தான் வந்து தவறான விஷயம்.
திருக்குரான் எப்படி ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பொதுமறையாக இருக்கிறதோ, ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபியாக அனுப்பப்பட்டார்களோ, அதுபோல் அவனுடைய ஃபித்னா என்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தான் பொருந்துமே ஒழிய முஸ்லிம்களுக்கு மட்டும் பொருந்தாது. இதில் இன்று பாதிக்கப்பட்ட நிற்பவர்கள் ஒட்டுமொத்த மக்களும் தான். இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 90% மக்கள் வந்து தங்களுடைய பாரம்பரிய தொழிலை விட்டுட்டு அவங்க எங்கே போனதுனால ஏற்பட்ட விஷயம்னா, படிக்க போனதுனால ஏற்பட்ட விஷயங்கள். மீண்டும் இதிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மீண்டும் இதிலிருந்து வெளியாகி இதுவரையும் படித்த படிப்பு போகட்டும், அதற்காக செலவழிக்கப்பட்ட 10 லட்சங்கள் 15 லட்சங்கள் 20 லட்சங்கள் போகட்டும்னு தூக்கி போட்டுட்டு எங்கே வரணும், மீண்டும் அவர்கள் விவசாயத்தை நோக்கியோ அல்லது தன்னுடைய குலத்தொழிலான ஏதாவது ஒரு தொழிலை நோக்கியோ வரணும். வந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஃபித்னாலேருந்து தப்ப முடியும். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு விட்டு சென்ற ஒரு ஹதீஸு கூட இருக்குது. ஒரு காலமரம் ஆட்டுக்குட்டியை ஓட்டிக்கிட்டு மலைப்பிரதேசங்களில் போயிருங்க, மலைப்பிரதேசங்களில் போனீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது. இங்கே ஆட்டுக்குட்டி என்பது அந்த காலத்தில் ஆடு என்பது நமக்கு தொழிலை தரும். அந்த காலத்தில் ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறது தொழில். ஆடை வச்சு பராமரிக்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது, ஒட்டகத்தை வச்சு பராமரிக்கிறது, மாடு மேய்க்கிறது, மாடை வச்சு பராமரிக்கிறதுலாம் தொழிலாக இருந்தது. ஸோ ஆடு என்பது ஒரு தொழிலைத்தான் குறிக்கிறது, சுய தொழிலை குறிக்கிறது. அவற்றை மலைப்பிரதேசங்கள் அப்படிங்கும் பொழுது அது ஒரு நீர்நிலைகள் நிறைந்த பகுதி, பசுமையான பகுதி, கிராமங்களை குறிக்கும். அப்போ ஒரு கிராமத்தின் பக்கம் சொந்த தொழில் செஞ்சு பிழைக்கிறது தான் இதுக்குண்டு தீர்வுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க. இந்த தீர்வு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும், இந்த கல்வி அப்படிங்கிற ஃபித்னாலேருந்து வெளியாகணும். இனியாவது சுதாரிச்சுக்கிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகளினுடைய படிப்புக்காக லட்சக்கணக்கில் ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் கொட்டுன்னு கொட்டி, ஒரு அவசரத்துக்கு வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு நாள் லீவு கேட்குறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கையை கட்டிக்கி நிற்கிறோம். நம்ம பிள்ளைய நம்மளுடைய பணத்தை கொடுத்து நாம் படிக்க வச்சதுக்கு கையை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் லீவு கேட்டு நிற்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே அதிகாரம் செலுத்தி அந்த பிள்ளையை அனுப்ப மறுக்கிறார்கள். நான் தொடங்கிவிட்டேன், என்னுடைய குழந்தை எங்கே இருக்குது, அது என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் கூடவே இருக்கும், எங்களுடைய தொழிலை கற்றுக்கிறோம், அது எங்களுக்கு உதவியாகவும் இருக்கும், அதற்கு நாங்களும் உதவியாக இருப்போம், ஒருவர் அனுசரிச்சுக்கிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தன்னுள்ளே நடைமுறைப்படுத்தணும். சரி, இப்படி படித்து வெளியாகிறாங்களே இந்த மக்கள், ஒரு 10, 20 வருஷம் 25 வருஷம் செலவு பண்ணி படித்து வெளியாகி அந்த 1% மக்கள் தான் பயனடைகிறாங்களே ஒழிய 99% மக்கள் பயனடையலை அப்படின்னு நாம் சொல்கிறோமே. அப்போ அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா, இதுதான் கேள்வி. ரொம்ப மனதை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரியான தொழில் வளம் மிக்க ஊர்களில் போய் ஒரு வாடகை வீட்டில் 4000, 5000, 3000 வாடகைக்கு தங்கிக்கிட்டு 10,000லேருந்து 15,000 வரையும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானத்தில் 5,000 ரூபா குடும்ப செலவுக்கும் 5,000 ரூபா வாடகைக்கும் இன்னும் மீதி இருக்கக்கூடிய 5,000 ரூபாயை ஒரு காய்ச்சல், நல்லது கெட்டது செலவுகள், வெளியில் போக வர, ஊருக்கு போக, அம்மாவை பார்க்கங்கிற செலவுகள்லையும் இவ்வாறே அந்த 15,000 ரூபாயும் அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வேலை பார்த்தால்தான் சாப்பாடு, வேலை பார்த்தால்தான் இருப்பிடம், வேலை பார்த்தால்தான் பிள்ளையினுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாதம் வேலை பார்க்க முடியாமல் போயிருச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு மாதம் தட்டுக்கட்டு தடுமாறி நல்லது கெட்டது எதுவுமே இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ மனிதன் இவ்வாறு எதையுமே அறியாமல், சுயமாக யோசிக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ண மாட்டான், கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு பிரச்சனை பண்ண முடியாது, தனக்கு பிடித்த விஷயங்களில் சேர முடியாது, ஒரு நல்லது கெட்டது உரிமைகளை கேட்க முடியாது. இவ்வாறு பல வகையில் அவன் பாதிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக அவன் ரன் ஆகிட்டே இருப்பான். இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளி அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கிய இந்த கல்வி முறையிலிருந்து நாம் விடுபட்டு, நான் இப்போ சொல்லியிருக்கிறது சாதாரண மக்களுக்கு புரிகிறதுக்காண்டி எளிய நடைமுறையில், இதை பாயிண்டாக நாம் என்ன பண்ணவும் முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஜினியரிங்னால் என்ன, மெடிக்கல் காலேஜ்னால் என்ன, டிஃபார்ம் படிக்கிறவனோட சுச்சுவேஷன் என்ன, டிகிரி படிக்கிறவங்க, கெமிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுறவங்க, ஃபிசிக்ஸ் எடுக்கிறவங்க, ஜுவாலஜி படிக்கிறவங்க, பாட்டனி படிக்கிறவங்க, அது என்ன, மாத்திரை தயாரிக்கிற தொழில் என்னன்னு ஒவ்வொரு படிப்புக்கு உண்டான டிபார்ட்மெண்ட் ரீதியாகவும் நம்மளால் நிரூபிக்க முடியும். ஆனாலும் 1/2 மணி நேரம் பேச வேண்டும் என்ற நிபந்தனையோடு என்னுடைய இந்த கிளிப்பில்
பொதுவாக காமனாக சொல்லியிருக்கிறேன். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. படிப்பு சம்பந்தமாக இதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் வருகிறது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஹதீஸுகளை கொண்டும் இன்னும் குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டும் நாம் நிரூபிப்போம். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அல்லாஹ் போதுமானவன். நாம் இந்த ஃபித்னாவிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் இதுவரை படித்ததை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அவை நம்மளுடைய அறிவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிந்திப்பதற்கு வேண்டுமென்றால் உதவியாக இருக்கலாம். தூக்கி போட்டுட்டு சொந்த இடமோ இல்லை ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்தோ வாடகைக்கு எடுத்தாவது அதில் ஒரு தொழிலை உருவாக்கி அதன் மூலம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்தால் நாம் அதில் முதலாளியாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் யாரோ ஒரு முதலாளியிடம் வேலையாளாகத்தான் இருக்க முடியும். நாம் சுயமாக முதலாளியாக இருந்தால் நமக்கு தேவைப்படும் பொழுது ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறலாம், ஒரு வாரத்தை லீவ் எடுத்துக்கிறலாம், ஒரு மாதத்தை லீவ் எடுத்துக்கிறலாம். அதே நேரம் ஒருவரிடம் வேலை பார்த்தால் ஒரு நாள் லீவிற்கு நாம் கை கட்டி நிற்க வேண்டும். மிகவும் குறைவான சம்பளத்தில் தலை குனிந்து நிற்க வேண்டும் அவர்களிடம் நாம் லீவ் கேட்பதற்காக. ஆகவே இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறைப்படி சுய தொழிலின் பக்கம் விரையுங்கள். தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து தப்ப முடியும் என்று சொல்லியவனாக எனது இந்த சிறு உரையை, இந்த வார உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகம் 5ல் தஜ்ஜாலுடைய ஃபித்னா மருத்துவ உலகத்தில் எவ்வாறு புகுந்திருக்கிறது, அதிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றியும் பார்ப்போம். இந்த இரண்டும் முக்கியமாக 90% மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இது இல்லாத ஃபித்னாக்களும் இருக்கிறது. அவற்றையும் ஒன் பை ஒன்னாக இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான சக்தியையும் அதற்கு உண்டான தகுதியையும் நமக்கு தரணும். இன்னும் அவற்றை புரிந்து கொண்டு சரியான வழியின் பக்கம் நாம் நம்மை நகர்த்துவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.